அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். குப்பென்று வியர்த்தது. சுடிதார், ஜீன்ஸ், மிடி என்று இலசுகளாய் இருந்த கூட்டத்தை பார்த்ததும் திக் திக் என்று மனது அடித்துக் கொண்டது. இத்தனை பேரில் எனக்கு அந்த வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை கரைந்தது. காற்றில் பறந்தது. உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டேன். இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நான், எனது 2 குழந்தைகள், எனது அப்பா, எங்கள் எல்லோருடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை நினைத்து பார்க்கவே பயமாக இருந்தது. வீட்டுக்கு போனதும் ஓடி வந்து காலை கட்டிக்கொள்ளும் கமலாவும் ரமேஷும் மனதில் தோன்றி மறைந்தார்கள். ஆர்வமாய் அப்பா போன காரியம் என்னம்மா ஆச்சு என கேட்டால் என்ன பதில் சொல்வேன் என்று குழம்பினேன். இந்த ஒரு வருடத்திற்குள் தான் எவ்வளவு அலைச்சல். எல்லா கம்பெனிக்கும் இன்டர்வியூ போய் ஆர்டர் வரும் என்ற நம்பிக்கையில் காத்திருந்து காத்திருந்து ஏமாந்ததுதான் மிச்சம். எல்லா இடத்திலும் பல்லை காட்டி நாணி கோணி நெளிகிற எவ்வளோ ஒருத்திக்கு வேலை கிடைத்து விடுகிறது. எனக்கு மட்டும்தான் கிடைப்பதே இல்லை. எல்லா பெண்களும் எனக்கு எதிரி மாதிரி தோன்றியது. இயலாமையின் வெளிப்பாடுதான் அது என்பதை நானே உணர்ந்தேன். முகத்தை கர்ச்சிப்பால் அழுத்தி துடைத்துக் கொண்டு சுற்றிலும் பார்வையை படரவிட்டேன். இன்டர்வியூக்கு வந்தவர்கள் உள்ளே போவதும் 5 நிமிடங்களில் திரும்புவதுமாக இருந்தார்கள். எனக்கு முன்னால் இன்னும் பலர் இருப்பது தெரிந்தது. என் முறை எப்போது வரும் என்று தெரியவில்லை. நாக்கு வறண்டது. எதிரே இருந்த கேனில் இருந்து தண்ணீர் பிடித்து கொடுத்தேன். இப்படியெல்லாம் வேலை தேடி அலைவேன் என்று ஒரு வருடத்திற்கு முன்னாடி யாராவது என்னிடம் சொல்லி இருந்தால் சிரித்திருப்பேன். இப்போது எல்லாம் கலைந்து கனவாய் போனது. இதுதான் விதியோ? வேதனை நெஞ்சை முட்டியது. இங்கேயும் வேலை கிடைக்கவில்லை என்றால் நினைக்கவே பயமாக இருந்தது. அவர் மட்டும் இருந்திருந்தால். என்னை அறியாமல் பெருமூச்சு வெளிப்பட்டது. எவ்வளவு முயன்றாலும் மறக்க முடியவில்லை. 5 ஆண்டுகளுக்கு முன் எப்படியெல்லாம் என்னை சுற்றி வந்தார், எவ்வளவு எல்லாம் வேஷம் போட்டார், ஆசை காட்டி அவசரமாக தாலி கட்டி 2 பிள்ளைகளுக்கு தாயாக்கி எல்லாம் ஒரு நாள் பொசுக்கென்று கலைந்து போன போது நான் அதிர்ந்துதான் போனேன். எவ்வளவு சுலபமாக மறைந்து விட்டார். ஓ ஆண்களே, உங்களுக்கு இதயமே இல்லையா? வாய்விட்டு அழ வேண்டும் போல் இருந்தது. மற்றவர்கள் முன்னால் நம் துயரத்தை காட்டிக் கொள்ளக் கூடாது என்று அப்பா அடிக்கடி சொல்வது நினைவுக்கு வந்தது. அவர்தான் எனக்காக எவ்வளவு துன்பங்களை ஊமை காயமாக உள்ளத்தில் அனுபவித்து விட்டார். மல்லிகா யாருமா? உள்ளே போங்க. பியூன் குரல் என்னை சுயநிலைக்கு கொண்டு வந்தது. வேகமாக கதவை தள்ளி அவசரமாக உள்ளே நுழைந்தேன். மேனேஜரை பார்த்து வணக்கம் சொல்ல வாய் எடுத்து எனக்கு வார்த்தைகள் வரவில்லை. இவரா? இவரா மேனேஜர் என்று அதிர்ச்சியில் நின்று விட்டேன். அதிர்ச்சி மல்லிகாவுக்கு மட்டுமா? எனக்கும் தான். எவ்வளவு பெரிய ஷாக்! ஓ மல்லிகா, நீயா? ஐ எம் சாரி. நீங்களா? உட்காருங்க என்று இயந்திரமாய் சொன்னேன். பொம்மை போல் எதிரே உட்கார்ந்தாள். மௌனத்தில் மணித்துளி கரைந்தது. நான் இந்த 35 வயதில் எவ்வளவோ அதிர்ச்சிகளை பார்த்துள்ளேன். துன்பங்களை நோக்கி இருக்கின்றேன். இது போல அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்பட்டது இல்லை. இதோ என் முன்னால் உட்கார்ந்திருக்கும் மல்லிகா 10 வருடங்களுக்கு முன் எப்படி இருந்திருப்பாள்? அவள் நடை அழகையே நாளெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவன் நான். ஸ்ரீரங்கம் அக்ரஹாரத்தில் அவள் வாசலில் கோலம் போடும் போது எல்லாம் நான் நெஞ்சில் கோலம் போட்டேன். அவள் வீட்டிற்கு எதிர் வீட்டு மாடியில் வாடகைக்கு இருந்து கொண்டு சேல்ஸ்மேனாக அலைந்து கொண்டிருந்தேன். என் வறுமை என்னை உருக்கினாலும் வாலிபம் என்னை உலுக்கியது. தெரு பைப்பில் தண்ணீர் பிடிக்கும் போது, வெள்ளி செவ்வாய் கோயிலுக்கு போகும்போது, தப்பி தவறி மெயின்காடு பக்கம் நேருக்கு நேர் காணும் போதெல்லாம் மல்லிகா மகாராணியாய் எனக்குள் உலா வந்தாள். இன்பம் கூட வேதனை தருமா? எனக்கு தந்தது. அவளை நினைக்கும் போதெல்லாம் இன்பம்தான். அதுவே இரவும் பகலும் தோன்றி என் வேதனையை அதிகப்படுத்தவும் செய்தது. எப்பொழுதாவது கோயிலுக்கு போன நான் பின் அவளுக்காகவே கோயிலுக்கு போக துவங்கினேன். அவள் பிரகாரம் சுற்றிய போது நான் அவளையே சுற்றினேன். அவளை தவிர வேறு உலகமே எனக்கு தெரியாமல் போயிற்று. ஆரம்பத்தில் பயந்து ஒதுங்கிய அவள் பின் அமைதியாக புன்னகை பூத்தாள். நெருங்கி வந்து சிரித்தாள். பேச்சு கொடுத்தாள். நான் சிறகில்லாமலே பறந்தேன். கிடைக்கும் இடங்களில் சந்தித்துக் கொண்டோம். ஓ, காதல் எவ்வளவு இனிமையானது, புனிதமானது. ஒரு நிரந்தர வேலை கிடைத்ததும் கல்யாணம் என்று முடிவு செய்தோம். ஒரு நாள் அவளுடன் எதிர்காலம் பற்றி ஆனந்த கனவு கண்ட பின் அறைக்கு திரும்பிய போது அதிர்ச்சி காத்திருந்தது. என் பெட்டி படுக்கைகளை வெளியில் வீசி இருந்தார் வீட்டுக்காரர். அவர் பக்கத்தில் மல்லிகாவின் அப்பா கோபமாக நிற்பது தெரிந்தது. ஒரு நொடியில் எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது. ஏன்பா,
போனால் போறதுன்னு இருக்கும் இடம் கொடுத்தால் எதிர் வீட்டிலே கை வைக்க ஆரம்பிச்சிட்டியே. இந்த நிமிடம் முதல் உனக்கு ரூம் இல்லை, இடத்தை காலி பண்ணு. வீட்டுக்காரர் குதித்தார். சார் வந்து அதற்கு மேல் என்னை பேச விடவில்லை. அவள் அப்பா ஏக வசனத்தில் திட்ட துவங்கி விட்டார். சார், உண்மை என்னன்னு உங்க மக கிட்ட கேட்டுட்டு பேசுங்க. அவள் விவரம் அறியா சின்ன பொண்ணுதான், அவகிட்ட என்ன பேசுறது? நீ முதல்ல இடத்தை காலி பண்ணு, இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுவேன். அவரது வார்த்தை மிரட்டுவது போல் இருந்தது. வேகமாய் போய் அவளை அழைத்தேன். மல்லிகா, மல்லிகா. என் குரல் கேட்டு அவள் வீட்டு சுவற்றில் பட்டு எதிரொலித்ததே தவிர அவள் வெளியே வரவில்லை. அவளை எதுக்குடா கூப்பிடுற என்றபடி அவள் அப்பா எதிரே வந்து நின்றார். சார், உங்க மகளை நான் உண்மையாகவே காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கவும் கூட தயாராக இருக்கிறேன். அது பற்றி கடைசியா அவகிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். கண்ட கபோதி பயலுக்கு எல்லாம் கழுத்தை நீட்ட என் பொண்ணு கடைச்சரக்கு இல்லடா. அவளை ஓஹோன்னு கட்டித்தர எனக்கு வசதியும் இருக்கு. மாப்பிள்ளைங்க கியூவிலையும் நிக்கிறாங்க. உன் எண்ணத்தை அடியோட மறந்துட்டு இந்த இடத்தை சீக்கிரம் காலி பண்ணு. ஆக்ரோஷமாக கத்தினார். என்னை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு உங்க பொண்ணை ஒரு வார்த்தை சொல்லட்டும். அடுத்த நிமிடமே அவ வாழ்க்கையிலே குறுக்கிடாமல் நான் ஒதுங்கிக்கிறேன். உறுதியாக சொன்னேன். ஏ மல்லிகா, அவரே மகளை அழைத்தார். இவன் என்னவோ கேட்கிறானே, பதில் சொல்லுடி, கர்ஜித்தார். நடுங்கிக் கொண்டே என்னையும் அப்பாவையும் மாறி மாறி பார்த்தாள். அவள் சொல்ல போகும் அந்த ஒரு வார்த்தைக்காக ஆவலுடன் காத்திருந்தேன். சொன்னாலே, வார்த்தைகளா அவை? என் வாழ்க்கையையே நிலைகுலைய செய்த துப்பாக்கி குண்டுகள். எங்க அப்பா யாரை கட்டிக்க சொல்றாரோ அவரைத்தான் கட்டிக்குவேன். நான் யாரையும் லவ் பண்ணல. இந்த வார்த்தைகளை கேட்டதும் வானமே இடிந்து என் தலையில் விழுவது போல் இருந்தது. பெட்டியை தூக்கி கொண்டு திருட்டென்று நடந்தேன். ஓ பெண்களே, ஆண்களை ஏமாற்றவே பிறந்தவர்களா நீங்கள்? 1000 முறை இப்படி சொல்லி அழுதுருப்பேன். சார், வெளியே இன்டர்வியூக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. பியூன் வந்து தயங்கி தயங்கி சொன்னதும் தான் சுயநினைவுக்கு வந்தேன். எதிரே இருப்பவளை பார்த்தேன். என்னையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். எந்த கேள்வியும் கேட்க பிடிக்கவில்லை. இயந்திரமாக அவள் சர்டிபிகேட்டுகளை வாங்கி பார்த்தேன். எஸ், யூ கேன் கோ. அடுத்த ஆளை வர சொல்லுப்பா. சுரத்தில்லாமல் பேசினேன். மனவேதனையை மறைக்க பெரும்பாடு பட்டேன். சேகர், நான் வந்து என்று எதையோ சொல்ல அவள் வாயை எடுத்தாள். நோ, இது ஆபீஸ். இங்கு சொந்த விஷயங்கள் பேச அனுமதி இல்லை. நீங்கள் போகலாம். பல்லை கடித்துக் கொண்டு பதில் சொன்னேன். தயங்கியபடியே எழுந்தவள் மெதுவாக வெளியேறினாள். கண்களை மூடிக்கொண்டேன். மயக்கம் வருவது போல் இருந்தது. அவசரமாக தண்ணீர் குடித்துவிட்டு அடுத்த ஆளுக்காக காத்திருந்தேன். வெளியே வந்த எனக்கு உலகமே சுழல்வது போல் இருந்தது. கஷ்டப்பட்டு என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். சேகர் தான் இந்த கம்பெனியில் மேனேஜர் என்பது தெரியாமல் போனது. தெரிந்திருந்தால் வந்திருக்கவே மாட்டேன். எவ்வளவு வெறுப்புடனும் வேதனையுடனும் அவர் என்னை பார்த்தார். அவரை ஏமாற்றியவள் என்ற ஆத்திரம் என் மேல் அவருக்கு இருப்பது நியாயம்தான். ஆனால் அன்று அவர் இருந்த சூழலில் நான் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்றால் அவரை உயிருடனே விட்டிருக்க மாட்டார்கள் என்பது எனக்கல்லவா தெரியும். நான் அவரை வேண்டும் என்றே ஏமாற்றவில்லை. எதிர் வீட்டு மாமாவும் அப்பாவும் அவரை நடுத்தெருவில் நிற்க வைத்து திட்டிய போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் என்பது எனக்குத்தான் தெரியும். அவர் என்னை விரும்பிய பாவத்துக்கு அவரை வீட்டை விட்டு துரத்திய எதிர் வீட்டு மாமாவும் அப்பாவும் முரண்டு பிடித்தால் அவரை ஆள் வைத்து அடித்து காவிரியில் தூக்கி போட்டு விடவும் முடிவு செய்திருப்பது அவர்கள் பேச்சுக்களிலிருந்து தெரிந்தது. அவர் காதல் பெருசா, அவர் உயிர் பெருசா என்பதுதான் எனக்கு அப்போது இருந்த பிரச்சனை. ஒரு அப்பாவி இளைஞர் என்னை காதலித்த குற்றத்துக்காக உயிரை விட வேண்டுமா? அதைவிட என் காதலே கருகி போனாலும் பரவாயில்லை என்று முடிவுக்கு வந்தேன். அதனால் தான் துணிந்து நான் யாரையும் லவ் பண்ணல என்று பொய் சொன்னேன். அதனால் தான் அவர் உயிருடன் போக முடிந்தது. அவரை காப்பாற்ற தான் அப்படி பொய் சொன்னேன் என்பது அவருக்கு எங்கே தெரிய போகிறது? பரவாயில்லை, திட்டிக் கொண்டிருக்கட்டும். அவர் உயிருடன் இருக்கிறாரே, அது போதும் எனக்கு. நான் சொன்ன ஒரு பொய் என்னை எப்படியெல்லாம் அலைக்கழித்து விட்டது. அவசர அவசரமாக அப்பா மாப்பிள்ளை பார்த்தார். வேண்டாம் அப்பா, என் கல்லூரி படிப்பை தொடர்கிறேன் என்று எவ்வளவோ மன்றாடி பார்த்தேன், கேட்கவில்லை. பேங்கில் உத்தியோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லி கண்ணனை என் முன் கொண்டு வந்து நிறுத்தினார். காவுக்கு கழுத்தை நீட்டும் ஆட்டை போல கல்யாணத்துக்கு கழுத்தை நீட்டினேன். முதல் ஒரு வருடம் அவர் குணம் சரியாகத்தான் இருந்தது. அப்புறம் அவர் போக்கில் மாற்றம் தெரிந்தது. பணம் கொண்டு வா, நகை கொண்டு வா என்று பிடுங்கினார். குடியும் கூத்தும் என்று விருப்பம் போல ஆடினார்.
கடைசியில் 2 பிள்ளைகளுடன் என்னை விட்டு போனவர்தான் யாரோ நாடகக்காரியுடன் சகவாசம் வைத்துக் கொண்டு அறவே என்னை ஒதுக்கிவிட்டார். கட்டிய புருஷனே போன பின் எப்படி காலம் தள்ளுவது? ஏற்பட்ட அவமானங்களை தாங்க முடியாமல் பிள்ளைகளுடன் பிறந்த வீடு வந்துவிட்டேன். இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது, அப்பா ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கிறாரே தவிர அஸ்திவாரத்துடன் வாழவில்லை என்பது. வீட்டை விட்டு வேறு இடம் மாறினோம். டியூஷன் எடுத்தேன். ஆரம்பத்தில் படித்திருந்த டைப்ரைட்டிங் கை கொடுத்தது. எங்கு போனாலும் தற்காலிக வேலைதான் கிடைத்தது. இந்த கம்பெனி விளம்பரத்தை பேப்பரில் பார்த்து அப்பாதான் வந்து சொன்னார். அப்ளிகேஷன் போட்டேன். நேர்முக தேர்வுக்கு அழைப்பு வந்தது. நம்பிக்கையோடு வந்த இடத்தில் நந்தி போல சேகர் உட்கார்ந்து இருக்கிறாரே. பழைய வஞ்சகத்தில் அவர் பார்த்த பார்வை அவரை நிமிர்ந்து பார்க்க எவ்வளவு கூனி குறுகி போனேன். பல வருடங்களுக்கு பின் அவரை பார்த்த எனக்கு மகிழ்ச்சிக்கு பதில் வேதனை அல்லவா அதிகமாகிவிட்டது. இந்த வேலை மட்டும் கிடைக்கவில்லை என்றால் என் வாழ்வு என்னாகும் என்பது எனக்கே புரியவில்லை. அவரிடம் திரும்பி போய் பழைய வருத்தத்தை மனதில் வைத்துக் கொண்டு என் வாழ்வை அழித்து விடாதீர்கள் என்று சொல்வோமா என்று ஒரு கணம் தயங்கி நின்றேன். வாசல் வரை வந்தவள் உள்ளே போக திரும்பினேன். சர் என்ற வேகத்துடன் ஒரு மாருதி என்மேல் மோதி விடுவது போல் வந்து விருட்டென்று ரோட்டில் நழுவியது. உள்ளே சேகர்தான். பிரம்மை பிடித்தவள் போல் நின்று விட்டேன். காரில் பிரம்மை பிடித்தவன் போல் உட்கார்ந்திருந்தேன். அலுவலகத்தில் நடந்தது மனதை குழப்பியது. ஆம், மின்விசிறி சுழன்றும் வேர்த்து கொட்டியது. மல்லிகா வந்து போன பிறகு யார் வந்தார்கள் போனார்கள் என்பது நினைவு இல்லை. இயந்திரம் போல் இயங்கினேன். வந்தவர்களிடம் ஒப்புக்கு 2 ஒரு கேள்விகள் கேட்டேன். காரணம் இல்லாமலே எரிந்து விழுந்தேன். மீதி பேரை நாளைக்கு வர சொல்லுப்பா என்று பியூனுடன் சொல்லி இன்டர்வியூவை கேன்சல் செய்தேன். என் தடுமாற்றத்தை கண்ட பியூன் பக்கத்தில் வந்து பணிவாக, தலை வலிக்கிறா சார், மருந்து ஏதாவது என்று இழுத்தான். வலிப்பது தலை அல்ல, மனது என்று அவனிடம் எப்படி சொல்வது? ஒன்றுமில்லை என்று சமாளித்தேன். இதற்கு மேல் வேலையில் மனம் ஓடாது என்பது புரிந்துவிட்டது. விருட்டென்று எழுந்தேன். டேபிள் மேல் கிடந்த மல்லிகாவின் அப்ளிகேஷனும் வேண்டுதல் கடிதமும் காற்றில் படபடத்தது. நிழல் படமாக இருந்து சிரித்தாள். அதை தூக்கி கிழித்து இந்த இன்டர்வியூக்கு கலந்து கொள்ளாதது மாதிரி செய்து விட்டால் என்ன? விருட்டென்று எடுத்தேன். வேண்டுதல் கடிதத்தை மேலோட்டமாக பார்த்த நான் அதிர்ச்சி அடைந்தேன். மல்லிகா கணவனால் கைவிடப்பட்டவளா? முழுவதும் படித்தேன். என்ன கொடுமை! தன் சோக கதையை சொல்லி அழுது வேலை தரும்படி எழுதியிருந்தாள். இப்பொழுது அவளுக்கு வேலை தருவதும் தராததும் என் கையில் உள்ளது. ஓடமும் ஒரு நாள் பரிசலில் ஏறும் எனக்குள் சொல்லிக் கொண்டேன். அத்தனை பேர் மத்தியில் என்னை அவமானப்படுத்திய அவள் அப்பனுக்கு பாடம் புகட்ட சரியான சந்தர்ப்பம். மாருதியில் போகும்போதே மனதில் சிரித்து கொண்டேன். இன்டர்வியூக்கு போனியே, அது என்னம்மா ஆச்சு? அப்பா தினமும் நச்சரித்தார். அங்கே இருந்த சேகர் பழைய சம்பவத்தை மனதில் வைத்துக் கொண்டு இருக்கிறார். எனக்கு வேலை அங்கிருந்து ஆர்டர் வராது என்பதை எப்படி சொல்வது? எத்தனையோ கம்பெனிக்கு இன்டர்வியூ போறோம். இது அதுல ஒண்ணுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் அப்பா. சோகமாக சொன்னேன். ஏமா, நீ நல்லா அட்டன் பண்ணலையா? பக்கத்தில் வந்து உட்கார்ந்த அப்பா கேட்டதற்கு பதில் சொல்ல வாயை திறந்தேன். சார், போஸ்ட். வாசலில் போஸ்ட்மேன் குரல் கேட்டது. எழுந்து சென்றேன். பதிவு தபாலம்மா என்று சொல்லி 2 கவரை போஸ்ட்மேன் என் கையில் கொடுத்தார். அவசரமாக பிரித்தேன். ஆச்சரியப்பட்டேன். முதல் கவரில் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். 2வது கவரை பிரித்தேன். சேகரின் முத்து முத்தான கையெழுத்துதான். ஆவலுடன் படித்தேன். திருமதி மல்லிகா, உங்களை இன்டர்வியூவில் பார்த்து பழிவாங்கவே துடித்தேன். வேலை தரக்கூடாது என்றும் முடிவு செய்தேன். உங்கள் அப்ளிகேஷனுடன் நீங்கள் வைத்திருந்த வேண்டுதல் கடிதத்தை படித்ததும் உங்கள் பரிதாப நிலை புரிந்தது. உங்களுக்கு வேலை தரும் அதிகாரம் எனக்கு இருக்கிறது. அதில் சொந்த விருப்பு வெறுப்புக்கு இடமில்லை என்று முடிவுக்கு வந்தேன். நாம் இருவரும் சேர்ந்து ஒரே இடத்தில் பணிபுரிவது சிரமம்தான். ஏனெனில் உங்கள் வேலை மேனேஜருக்கு பர்சனல் செக்ரட்டரி. நன்கு யோசித்ததில் என்னால் 2 முடிவுக்கு தான் வர முடிந்தது. ஒன்று, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவது. மற்றொன்று, நான் என் வேலையை ரிசைன் பண்ணி விடுவது என்பதுதான் அது. என் திறமை, அனுபவத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு. என்னால் வேறு இடங்களில் வேலை வாங்கிட முடியும். ஆனால் உங்களுடன் பழைய அனுபவங்களை மறந்து வேலை செய்ய முடியாது. தயங்காமல் பணியில் வந்து சேரவும். நான் போகிறேன். வணக்கம்.
இப்படிக்கு சேகர். கடிதத்தை படித்ததும் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஏமா அலற கால்களை கட்டிக்கொண்டு பிஞ்சு மகள் கேட்டதற்கு என்ன பதில் சொல்வது? எனக்கு வேலை கிடைச்சிடுச்சுடி கண்ணே, அந்த மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் விடுறேன் என்றேன். உண்மையில் சேகரின் பெருந்தன்மையை நினைத்து தான் இன்னும் அழுது கொண்டிருக்கின்றேன் என்பது அவளுக்கு எப்படி தெரியும்? நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.